ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நாளைய தினம் ஆடி மாத முதல் ஞாயிறு, ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு அனைத்துமே இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம இந்த தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய ஒட்டுமொத்த தரித்திரமும் விலகும். மாதம் முழுவதும் பணம் புரளும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருமே கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் போராடிக்கிட்டு வர்றது பண வரவை அதிகரிக்கிறதுக்கு தான். ஏன்னா பணம் இருந்தால் மட்டுமே நமக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பணம் இருக்கும் இடத்துல அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும். பணத்தை தாராளமாக பெறுவதற்கு பௌர்ணமி தினத்தன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பௌர்ணமி அப்படிங்கிறது பெண் தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு நாள். இந்த வழிபாட்டை பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறது ரொம்பவே சிறப்பு. நாளைய தினம் மாலை நேரம் இந்த தீபத்தை ஏற்றலாம், இல்லைன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முன்னாடி ஒரு சின்ன தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளத்தை சுற்றி சந்தனம், மஞ்சள் கலந்த பொட்டு வைங்க. குங்குமம் போட்டு வச்சுட்டு அந்த தாம்பாளத்துக்கு நடுவிலும் ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 பொட்டாக கணக்கில் வச்சுக்கோங்க. நடுவில் வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கு மேலே ஒரு கண்ணாடி டம்ளரை வைக்கணும். கண்ணாடி டம்ளர் தான் இதுக்கு பயன்படுத்தணும். இந்த பரிகாரத்துக்கு வேறு எந்த ஒரு டம்ளரையும் உபயோகப்படுத்தக்கூடாது. நடுவில் வச்சுருக்கக்கூடிய குங்குமத்திற்கு மேலே இந்த கண்ணாடி டம்ளரை வைங்க. அது நிறைய கல்லுப்பை கொட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் அதற்கு நடுவே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த குங்குமத்திற்கு மேலே 5 ரூபா நாணயத்தை வைங்க. அந்த 5 ரூபா நாணயத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும். நாணயத்திற்கு மேலே 5 ரூபாய் நாணயத்துக்கு மேலே கிழியாத ஒரு நல்ல வெற்றிலையாக பார்த்து அந்த வெற்றிலையை வைக்கணும். அதுக்கு நடுவுலையும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். வெற்றிலையின் நுனி பகுதி வடக்கு பார்த்தவாறு அல்லது கிழக்கு பார்த்தவாறு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து அந்த அகல் விளக்கிற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து சுத்தமான நெய் ஊற்றி மஞ்சள் நிற திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். இந்த தீபம் ஏற்றும் பொழுது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி அப்படின்னு மனசார மகாலட்சுமி தாயாரை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும். இந்த தீபத்தை பௌர்ணமி தினத்தில் மட்டும்தான் ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை கூட இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வழிபடலாம். பௌர்ணமி இப்போ நம்ம ஏற்றிருக்கக்கூடிய தீபத்துக்கு அடியில் இருக்குது பார்த்திங்களா, கண்ணாடி கிண்ணத்தில் கல்லுப்பு, அது அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த பௌர்ணமி வந்ததுக்கப்புறம் அந்த கண்ணாடி கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை ஓடுற தண்ணியில் போட்டுட்டு புதுசாக மறுபடியும் இதே மாதிரி கல்லுப்பை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இப்படி தொடர்ச்சியாக 3, 5, 7 இந்த எண்ணிக்கையில் பௌர்ணமி தினத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வரலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கிறதோடு மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்போடு நீங்கள் வாழறதுக்கு மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்த தரித்திரியமும் விலகும். ஒரு கைப்பிடி கல்லுப்பு, 5 ரூபா நாணயம், ஒரு வெற்றிலை, இது போதும் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாற்றுவதற்கு. கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சம் கொண்டது. 5 ரூபாய் நாணயம் குபேரருக்கு உரிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் வெற்றியை குறிப்பது. அதனால் நீங்கள் இந்த ஒரு தீபம் பௌர்ணமி தினத்தில் ஏற்றிட்டு வாங்க. மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் விலகும். பண வரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமி தாயாரின் அருளிலும் உங்கள் குல தெய்வத்தின் அருளிலும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.